அண்ணா தேட்டர் இவங்க அபிராமி எல்லாம் 5-5 லட்சம் கொடுப்பாங்க அட்வான்ஸ். இப்போ போய் நான் படம் எடுத்து வச்சிருக்கிறேன் கேட்டா எங்கிட்டே காசு கேட்கறான். அவன் தேட்டருக்கு முன் பணம் கொடுக்குன்னு கேட்கறான். வள்ளிமலை வேலன் விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய வெற்றி இயக்குனர் உதயகுமார், நம்ம பேரரசு, இவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க. மங்கை ஹரிராஜன் சீரியல் சினிமா 2லையும் வெற்றி படம் கொடுத்தவர். இன்னும் நண்பர் தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லார் பேரையும் நான் சொல்லிட்டா நான் எப்பயுமே வந்து கூட்டத்தில் வந்து கடைசியாக தான் போவேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்றைக்கி முதல்ல அவசரமாக நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போக வேண்டியதுனால நான் தனித்தனியாக பேர் சொல்ல முடியல. இந்த வெள்ளிமலை வேலன் வந்து படம் வெற்றி பெறணும். இது வந்து எடுக்கப்பட்டது வந்து இங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் வள்ளிமலை, வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளிமலையில், அது எங்கள் ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். இது இப்போ ஏதோ சில முருகன் சீசன் நினைக்கிறேன். இப்போ அதை ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு போட்டுட்ருக்காங்க, மாறி மாறி போடுறாங்க இல்லையா. டெல்லியில் இருக்கிறவங்களாம் கூட விடுறதில்ல முருகனை. அகில உலக ஃபேமஸ் முருகன். இந்த சீசனில் முருகன் பேர் வச்சதுனால அவர் வெற்றி பெறுவார்ன்ற எனக்கு தோணுது. இந்த முருகன் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த சூழ்நிலையில். ஆன்மீகத்திலையும் சரி, அரசியலையும் சரி, சினிமாவுக்கும் வந்துட்டார் அவர். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறும். அது போடும்போது நீங்கள் விளம்பரம் போடும்போது கூட அப்படி ஓரமாக ஒரு வேல் போட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் முருகர் கூட கொஞ்சம் ஒன்று போட்டுருங்க ஓரமாக. அதாவது ஆன்மீக படம் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் முருகர் ஏதோ உங்கள் எம்பலம் மாதிரி இருக்கட்டும் ஒன்று. அதுக்கு வந்து சீசன் இருக்குது இப்போ. அதனால் இந்த படத்தில் இருக்கிற கதாநாயகி, தயாரிப்பாளரே கதாநாயகி எப்பயுமே வந்து கதாநாயகன்னா எல்லாம் எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். அந்த படம் எடுக்கிறது கிராம படம்னா கிராமத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். சிட்டி படம்னா சிட்டிக்கு பொருத்தமாக இருக்கணும். உலகம் சுற்று வாலிபன் மாதிரி இருந்தால் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா உலகம் சுற்றி பார்க்கறதுல வேஸ்ட்டு இல்லையா. அந்த மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மன்னா சிவாஜி மாதிரி ஒருத்தர் தான். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏற்ற கதாநாயகிகள் புதுசு மாதிரியே தெரியல, நல்ல கூச்சம் இல்லாமல் நடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த நடிகர்களை மட்டும் பாராட்டிட்டு டெக்னீஷியனை விட்டுருவான். ஏன்னா அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அவங்க தான் இயக்குறவங்க, மரத்துக்கு வேறு மாதிரி அவங்க. அந்த கேமராமேன், எடிட்டர், மொத்தம் அதில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியிடும் பொழுது இப்போயே கூட்டம் அதிகமாக இருக்குது, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இது தேட்டரில் கொண்டு வர்றது எப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் படம் பாதி தான், படம் எடுக்கிறது பாதி தான், ஆனால் அதை ப்ரொமோட் பண்ணுறது பாதி. சில ஆள் வந்து ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பான். அவன் ட்ரெஸ்ஸு, அந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்தா இத்தனை பொண்ணு திரும்பி பார்க்க அவனை. ஆள் சாதாரண ஆளாக இருப்பான். சில பேர் அழகாக இருப்பான், ட்ரெஸ் பண்ண தெரியாது, நடக்க தெரியாது, பேச தெரியாது. அந்த மாதிரி ஆள் பாதி ஆடு பாதின்றது எந்த காலத்துலையுமே உண்டு. அது அந்த வகையில் படம் எடுத்தால் பாதி தான். இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்முடைய வெற்றி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் 6வது படிக்கிற பசங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, 8 வரைக்கும் படிக்கிறவனுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, எஸ்எல்சி வரைக்கும் படிக்கிறவனுக்கு போட்டி வைப்பாங்க. அப்போ ஈஸியாக அந்த பசங்க ஜெயிச்சு வெளியில் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். 6லேருந்து எஸ்எல்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டு பண்ணி வச்சா அவன் வீக்காக இருந்தால் கூட எஸ்எல்சி படிக்கிறது தான் ஜெயிப்பான். 6வது படிக்கிறவன் என்ன தான் ஒன்றாலும் அந்த பெரிய பசங்க கூட போட்டி போட முடியாது. ஒரு காலகட்டத்தில் இங்கெல்லாம் சில்வர் ஜூபிலி படம் கொடுத்துவார் உதயகுமார்லாம். அவர் படம்லாம் தெரியும் உங்களுக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. சார் இந்த இவர் பேரரசு, விஜயகாந்த் எல்லாருக்கும் நல்ல நல்ல படம் கொடுத்தாங்க. இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் அதே அவங்கெல்லாம் இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் கூட ஜெயிக்கிறது கஷ்டம். என்ன காரணம்? அப்போ நாங்கள் படம் எடுக்கும்போது என்ன இருந்ததுனாக்கா, பெரிய படங்கள் கூட 250 படத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ண முடியாது. 4000 தேட்டர் இருக்குதுன்னா 250 படம் தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ணோன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்த பொறுப்பில் இது அண்ணெல்லாம் இருக்காங்க கேட்டுப்பார். நாங்கள் ரூல்ஸ் கொண்டு வந்து வச்சுருந்தோம்.
எல்லாரையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ், இது 200க்கு மேலே ரிலீஸ் பண்ணாத. அப்புறம் மீடியமாக படங்கள் 100 படம் தேட்டரு, சின்ன சின்ன படங்கள்லாம் 50 தேட்டர்னு விட்டால் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கும். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனால் 2000 தேட்டரு, மொத்த தேட்டரு நீயே போட்டா அப்புறம் மீதி பேருக்கு எப்படி தேட்டர் கிடைக்கும்? அப்போ நீ தேட்டர் போடுறாங்க. போட்டு சமீபத்தில் ஒரு வெற்றி தேட்டர் நண்பர் அவர் ஓனரு சொன்னார், ஒரு படம் ஒன்று நல்ல படங்க, சின்ன படம் போட்டேன், 2வது வாரம் நல்லா வந்தது, திடீர்னு ஒரு பெரிய படம் வந்துடுச்சு, அது தூக்கி போட்டேன். அந்த பெரிய படம் வந்துட்டா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்ன்ட்டு போட்டோம், பார்த்தா அது 2 வாரம் கூட ஓடல, மறுபடியும் அந்த தூக்கி போட்டு சின்ன படத்தை தூக்கி போட்டு அது 4 வாரம் ஓடிச்சுன்றார். இது எப்படி ஆகி போச்சு பாருங்க. ஆக பெரிய படம் சின்ன படங்களை ஒன்றா வர்றதை விட அழிவு சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படின்னா 5 வயசு பையன்கிட்ட வந்து 40 வயசு பயில்வான் சண்டைக்கு போகிற மாதிரி. ஆக பெரிய படங்கள் வந்து நசுக்காமல் இருக்கணும்னா, ஒழுங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து பெரிய படங்கள் சின்ன படங்கள் வெற்றி பெறணும்னா பெரிய படங்கள் வேணான்னு சொல்ல, அது தனித்தனியாக வரணும். ஜனவரியில் பெரிய படங்களாக வந்ததுன்னா பிப்ரவரியில் சின்ன படம் வரணும், மறுபடியும் மார்ச்சில் பெரிய படம் வந்து அது ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகக்கூடாது. இப்போ பெரிய படம் இந்த மாதம் வராது ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா சின்ன படத்தை கூடுவான் தேட்டருக்காரன், அவனே வந்து தேட்டர் கொடுப்பான், அட்வான்ஸ் கொடுப்பான். நான்லாம் படம் ரிலீஸ் பண்ணும்போது உதயம் தேட்டர் 5 லட்சம், இவங்க 5 லட்சம் கொடுப்பாங்க. இங்கே அண்ணா தேட்டரு, இவங்க சின்ன படம் தான், அண்ணா தேட்டரு, இவங்க அபிராமி எல்லாம் 5 லட்சம் கொடுப்பாங்க அட்வான்ஸ். இப்போ போய் நான் படம் எடுத்து வச்சுருக்கிறேன் கேட்டால் எங்கிட்டே காசு கேட்குறான், அவன் தேட்டருக்கு முன் பணம் கொடுக்குன்னு கேட்குறான். அதே டைரக்டர் தான், அதே இட்டு கொடுத்தது தான். என்ன காரணம்னாக்கா இப்போ ஒரு கதவை திறக்கிறோம், பெண்களுக்கு வந்து ஒரு பக்கமாக போங்க, ஆண்கள் ஒரு பக்கமாக போங்க, குழந்தைகள் ஒரு பக்கம், பள்ளிக்கூடம் விட்டாங்க என்ன எப்படி கொடுறாங்க ஸ்கூலில், சில்ட்ரன்ஸை சின்ன பசங்கள்லாம் விட்டுட்ட பிறகு தான் அப்புறம் பெரிய பசங்களுக்கு டோர் திறந்து விட்றாங்க. ஏன்னா ஒன்றா போனால் சின்ன பசங்களை மெரிச்சிடுவாங்க எல்லாரும். அப்படிலாம் இல்லாமல் மொத்தமாக அப்படியே மாட்டுக்கட்டை ஆடுகட்டை திறந்து விடுற மாதிரி விட்டால் படங்கள் பூரா அழிஞ்சு போயிடும். இப்போ நீ எடுக்கிறது கஷ்டம் இல்லை, இதை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல தேட்டங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணணும். 2வது இந்த டெக்னீஷியன்ஸுங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் வேலை மட்டும் இல்லை, இந்த படம் நல்லா ஓடனா எல்லாருக்கும் வாய்ப்பு வரும். நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நீங்கள் இந்த படத்தை ஓட வைக்கிற வரைக்கும் நீங்கள் வேலை செய்யணும். படம் முடிஞ்சது கையை கழுவிட்டு வேலை பார்த்துன்னு போயிடக்கூடாது. ப்ரொடியூசர் அப்புறம் மாட்டிக்குவார். ப்ரொடியூசருக்கு பணம் வந்துச்சுன்னா தான் திரும்ப அடுத்து படம் எடுப்பார், உங்களை எல்லாரையும் மறுபடியும் திருப்பி அந்த டீம் ஜெயிக்க முடியும். அதனால் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை கொஞ்சம் தேட்டரில் போட்டால் கூட அதை ப்ரொமோட் பண்ணி அழகாக டெவலப் பண்ணி மெயிலில் வெற்றியை கொண்டு வரது தான் இருக்குது. பாதி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க படம் எடுத்ததில், ஆனால் இதை காசை எடுத்தால் தான் நீ வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம். ஆகவே இந்த காசை திருப்பி எடுங்க. இதுக்கு மறுபடியும் எல்லா இடத்துலையும் பேசும்போது சொல்லுவேன், இந்த சின்ன படங்களை எப்பயுமே தூக்கி விடுறது யாருன்னா பத்திரிகையாளர் தான். அவங்க பருதா போட்டு தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்குது. பெரிய ஆளுங்கிட்ட சரி ஏதோ பெரிய பெரிய படம் எடுக்கிறீங்க 2 கவர் கொடுன்னு வாங்கிக்குவாங்க. சின்ன ஆளுங்கிட்ட அதிகமாக டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, தூக்கி விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, என்னெல்லாம் சின்ன படங்கள் தான் நிலை சொல்லி சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் என் படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லி கூடுதலாகவே சொல்லிவிடுவார். எப்படி இருக்குதுனாக்கா சூப்பர் சூப்பர், அவன் வந்தானா எங்கே பெரிய ஆளாக போயிடுவான்னு ஓவராக சொல்லி என் படத்துக்கு வியாபாரத்தை உருவாக்கி விட்டுருவார். இந்த பிஆர் அவங்களோ பத்திரிகையாளர்களோ நினைச்சா சின்ன படங்களை ப்ரூஸ் பண்ணலாம். இந்த படம் வெற்றி பெறணும், திரும்ப நீங்கள் படம் எடுக்கணும். இதில் இருக்கிற ஒரு தடவை முதல் போட்டால் திரும்பி அந்த முதல் வந்தால் தான் அடுத்த படம் எடுக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் முதல் போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கா, போயிடுச்சுன்னா திருப்பி ஊர் பக்கமே போக முடியாது. வாகனம்லாம் கொடுக்கலாம், ஊர் பக்கம் சேர மாட்டான். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறணும், இது அனைவரும் நல்லா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து மன்னிக்கணும், நான் ஒரு அவசரமான வேலைக்கு போகிறதுனால தான் நான் கடைசி வரைக்கும் வந்து கேட்க முடியல. எல்லாரும் பேச்சும் இருக்காங்க, எல்லாரும் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. வெற்றி வணக்கம். பேரரசு படம் மட்டும் வேற, ஆமாம் அதே கேமராமேன் எல்லாம் ஒரே யூனிட்டாக போச்சு. பள்ளிமலை வேலன் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்குறது தான். ஆர் உதயகுமார் சார் கொஞ்சம் அதிகம் பேசுவார், ஈஸ்வர் சார் அதை விட அதிகம் பேசுவார். இது எப்போ எதிர்பார்த்தது தான். ஹீரோனி இவ்வளோ பேசுவாங்கன்ட்டு எதிர்பார்க்கல, ஷாக் ஆகிட்டேன். எல்லாம் வருவாங்க, வாய்ப்பு கொடுத்த பிடிச்சதுக்கு நன்றி, டயட்டுக்கு நன்றி, மீடியாவுக்கெல்லாம் நீங்கள் தான் எங்களை கொண்டு சேர்க்கணும், மக்கள்கிட்ட சேர்க்கணும், எல்லாருக்கும் நன்றி, இவ்வளோதான் பேசுவாங்க. நீங்கள் சீக்கிரம் அரசியல் போயிடலாம், இன்னொரு தெளிவாக பேசுகிறீங்க. ஓகே ஓகே, உங்களுடைய கான்ஃபிடண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அந்த உயரம் வந்து இங்கே பிரச்சனை இல்லை,
பொய்யா சொல்லிப்பாங்க. அது அப்படி சொல்லுவாங்க சினிமாவில். உங்களை வந்து வளவிடாமல் பண்ணுவாங்க அப்படி. என்ன இதுக்கு பிறகு ரேவதி பேச உயரம் இல்லை, ரோஹிணி மேடம்லாம் உயரம் இல்லை. இன்னைக்கெலாம் ரேவதியோட யார் சாதிச்சிருக்கா? அதை சொல்கிறேன். அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் திறமையில நம்பிக்கை வைங்க, வந்துடுவீங்க. நீங்கள் பாருங்கள், படிப்படியாக வந்துருக்கீங்க. இதே சாதனை தானே, அதில் பெருமைப்படுங்க. நீங்கள் அவங்க 1000 சொல்லுவாங்க, விட்டுருங்க அதை. ஓகே, பெரிய ஹீரோயினாக இருக்குது, வாழ்த்துக்கள். வள்ளிமலை வேலன், மாட்டுக்கார வேலன், எங்கள் வீட்டு வேலன், சிங்கார வேலன், வருவான் வடிவேலன். வேலன்னாலே சினிமாவிலே பவர் தான். இப்போ வள்ளிமலை வேலன், உதயகுமார் சார் சரி, வி சேகர் சார் சரி சொன்னாங்க. இப்போ முருகன் சீசனாங்க. இந்த சீசன் மாம்பழமா? அது பலாப்பழமா? இது மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன் சொல்றதுக்கு முருகரியா? என்றைக்குமே ஒரு சீசன் தான் அவர். என்றைக்குமே முருகன பவர் தான். அவர் சீசன் இல்லை, எவர் கிரீன் அவர். இப்போதைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். எப்போதைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். நல்லா படத்தில் அதிகமாக முருகரை பற்றி படங்கள் அதிகமாக வரும், நல்லாயிருக்கும். நல்லா மதுரை முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு மாநாடு போகிறதுக்கெலாம் சிறந்த இடமா இருந்துச்சு. இன்றைக்கி முருகருக்கு மாநாடு போகிறதுக்கே மதுரை சிறந்த இடமாக இருக்குது இன்றைக்கி. அதில் முருகர் என்றைக்குமே நம்பியவரை கைவிட மாட்டார். நீங்கள் முருகனை நம்பியிருக்கீங்க, கைவிட மாட்டார். நம்ம இயக்குனர் மோகன் இன்னைக்கு பேசும் பொருள் ராமருடைய பாதுகையை பரதம் வாங்கிட்டு வந்து கூட இவ்வளோ பேசலை. இன்னைக்கு இவர் செருப்பு போட்ட விஷயத்த இன்னைக்கு பெரிய டாப்பிக்காக போயிடுச்சு. நான் அதிசயம்தான். ஒரு லட்சியம், ஒரு கொள்கை, இதை அடைவன்னு சொல்கிற நம்பிக்கை உள்ளே அதை செய்வான். நம்பிக்கை இல்லாத செய்ய மாட்டான். சாத்து சூளம் போடுவான். நம்மளால் முடியும், அது வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை. உங்களுக்கு நீங்கள் டைரக்டர் ஆகிட்டீங்க சார். என்னைக்கு கதை கிடைக்கிற இயக்கம் எஸ் மோகன் அப்படின்னு இருந்துச்சோ அப்போவே உங்களுக்கு முருகன் உங்களுக்கு எஸ் சொல்லிட்டாரு. அதான் நீங்கள் எஸ் மோகன். நான் சொல்கிறேன், நீங்கள் 30 வருஷமாக அந்த செருப்போட காரணம் என்ன தெரியுமா? முருகர். நீங்கள் வச்சுருக்க டைட்டில் வள்ளிமலையை நோக்கி நீங்கள் போகணும். அது ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் போகும்போது யாரும் செருப்பு போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த வள்ளிமலை முருகரை நோக்கி நீங்கள் யாத்திரையை 30 வருஷமாக பண்ணியிருக்கீங்க. 3 மாதமாக செருப்பு போடாமல் யாத்திரை பண்ணாலே முருகர் அப்படி பண்ணுவார், தூக்கி வைப்பார். 30 வருஷமாக இன்றைக்கி முருகன் நோக்கி யாத்திரை பண்ணியிருக்கீங்க. கைவிட மாட்டார் சார். முருகர் கைவிட மாட்டார். வள்ளிமலை ஹீரோ அவருடைய கிராமத்து நாயகன். ஆமாம், அவரே தயாரிப்பு, அவரே கதாநாயகன். அந்த கிராமத்துக்கான தோற்றம், கதைக்கான உருவம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஊரில் நிறைய வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. திருவிழா வந்துட்டால் போதும், வேறு எந்த நாடகமும் இல்லை, வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. அது எங்கள் ஊர் மக்கள் இருக்காங்களே, எங்கள் ஊரும் எல்லா ஊர் மக்களும் அந்த வள்ளி திருமணம் நாடகத்தை தான் 30 வருஷம் பார்த்துருப்பாங்க. 30 வருஷம் அதே நாடகம், அதே வசனம், அதே டேலாக் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ போட்டால் இன்னும் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு உட்காந்துருவாங்க துண்டுலாம் போட்டு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரியே, நான் ரஜினி படத்தை, விஜய் படத்தை ஃபஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி. அதில் வேலன், வேடன், விருத்தன் அப்படின்னு யார் ராஜபட்டு யாரோ அவங்க பேரை போடுறதுக்கு போடுவாங்க. வேலன், வேடன், விருத்தன். டைட்டில் வள்ளி திருமணம். இதில் வேலன், வேடன், விருத்தன் நடிப்பவர் உடையப்பா, அமுத்தப்பா அப்படின்னு பேர் போடுவாங்க. அதனாலே இது வள்ளிமலை அப்படின்னாலே வேலை வந்துடணுங்க. ஒரு டைலாக் இருந்துச்சுல, வேலன் தான் மாப்பிள்ளைன்னா பொண்ணு வேறு யார்? வள்ளி தான், அதுதானே? ஆமாம். அப்புறம் வள்ளியும் வெற்றியும் சேர்ந்துட்டாலே வெற்றி தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் உட்கார்ந்திருக்கும் கலையுலக ஜாம்பவான்களுக்கும் பத்திரிகை, ஊடக, டிவி நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வள்ளிமலை வேலன்
இந்த படத்தில் மேடம் ஏதோ சொல்லிட்டு போனாங்க, நிறையா பேரை சிரிக்க வச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதில் இதில் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்படி இயக்குனர் மோகன் சார் வந்து நான் ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக ஆரம்பித்து ஒரு 2வது படமோ 3வது படத்தில் இருந்தோ அவருடைய நண்பராக இருக்கார். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஹீரோ, ப்ரொடியூசர், ஹீரோ அவரையும் ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும். பட் இந்த படத்தினுடைய டைட்டிலில் அந்த வள்ளி அப்படிங்கிற பேரோட நான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கேன். அவர் தான் சொல்லலாம். இந்த படத்தில் நான் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன்னு இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் 250-300 படம் நடிச்சிருந்தாலும் கூட சில படத்தில் ஆசைகள் நிறைவேறும், சில படத்தில் தேவைகள் நிறைவேறும். ஒரு கண்டெம்ட்டுக்காக சொல்ல, வடிவில் நான் கூட நடிக்கும் போதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், டே இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இருக்குது அது பண்ணுறியா, இல்லை ஒரு 10 நாள் ஒர்க் இருக்குது அது பண்ணுறியான்னு கேட்பார். ஒரு சீன் நடிச்சின்னா நீயா நானும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் சம்பளம் ஒரு நாள் சம்பளம் தான் வரும். 10 நாள் நடிச்சின்னா நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனால் அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே கூட வரும் போகும், அது கண்டெம்ட் பெருசாக இருக்காது. நீ எதை எடுத்துக்கிறியோ அதை நீயோ எடுத்துக்கோ அப்படிம்பாரு. அதனால் என்னுடைய ஆசைகள் மட்டும்தான் எடுத்துக்குவேன், தேவைகளை எடுத்துக்கல. அதனால தான் நான் நிறையா சம்பாதிக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி நான் 25 வருஷம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் தேவைகளை எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகியிருப்பேன். பட் இன்றைக்கி என்னுடைய ஆசைகள் மட்டும் எடுத்ததுனால இன்றைக்கும் இளம் கலைஞர்களோடு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு. அதனால் இந்த படத்தினுடைய யூனிட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான யூனிட்டு, திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல யூனிட். ஏன்னா இன்றைக்கி இத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி, அது அனுபவம், அவருடைய அனுபவம், அது மோகன் சாராக இருக்கட்டும், அவருடைய இந்த படத்துடைய கேமராமேன் மணிகண்டன் சாராக இருக்கட்டும். மணிகண்டன் சாரை பற்றி சொல்லணும்னா, கேமராமேன் பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு வருஷம் தான். இன்றைக்கும் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். நான் ஒரு ஃபைட்டுன்னு வெளியில் சொன்னால் கூட ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் தான். ஒரு 5-6 பேர் வரிசையாக நிற்கணும் அப்படின்னா கூட நான் 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். எல்லாம் வந்து நில்லுங்கண்ணே, ஆர்டிஸ்ட்லாம் வந்து நில்லுங்கண்ணே, 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். ஒரு மானிட்டர் போனதுக்கப்புறம் அண்ணே முத்துக்கால் நான் காணும் அப்படிம்பார். சார் நான் பின்னாடி தான் நிற்கேன், அண்ணே முன்னாடி நில்லுங்கண்ணே அப்படிவார். ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு வந்து நிப்போட்டின கேமராமேன் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் நானும் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது இயக்குனரையே சாரும், கொடுத்த கேரக்டரை சொதப்பிருக்கேன்னா அது என்னையே சாரும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் இந்த படத்தில் தயாரிப்பாளர் நாகராஜ் சாருக்கு ஆசைகள் நிறைவேறிச்சு. அவர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு. தேவைகள் நிறைவேறணும், போட்ட பணம் திரும்ப வரணும். அதுக்கு நீங்கள் தான், மீடியாக்கள் தான் வந்து நல்ல முறையில் விமர்சனம் கொடுத்து, சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் தான் நிறையா தூக்கி விட்டுருக்கிறீங்க. நல்ல கண்டெம்ட்டை நீங்கள் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறையா புது ப்ரொடியூசர்கள், புது இயக்குனர்கள். இப்போது மோகன் சாருக்கு வந்து உதயகுமார் சார் சொல்லிட்டாரு, மெம்பர் ஆனால் தான் வந்து செருப்பு வாங்கி போட முடியும்னு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துருச்சு. அதனால் ஒத்த செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு செருப்பு தான் போடணும், அது ரிலீஸில் போட்டுருவார். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.